ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் ஒரு ஹேர் டை பார்க்கலாம். இந்த ஹேர் டை 100% நேச்சுரல் ஹேர் டை. எந்த கெமிக்கலுமே கிடையாது. தைரியமாக போடலாம். எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த வயசுனாலும் சரி தைரியமாக போடலாம். தொடர்ந்து போட்டுகிட்டே வர வர முடி நல்லா கருமையாகும். இளநரையெல்லாம் மறைஞ்சு போயிடும். முதுநரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கருமையாயிடும். இதுக்கு ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம், ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் தோட்டத்தில் ஏற்கனவே செம்பருத்தி பறிச்சாச்சு. இதில் சங்குப்பூ எடுத்துக்கிட்டேன். சங்குப்பூவும் கொஞ்சமாக ஹேர் ட்ரை பண்ணுறோன்னா ஒரு 6 செம்பருத்தி, ஒரு 6 சங்குப்பூ போதும். அதனால் சங்குப்பூ இருந்ததுனால ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலான்ட்டு அதை பறிச்சாச்சு. இப்போது இந்த ஹேர் டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொஞ்சம் கொதிக்கவும் நம்ம காலையிலேயே பறித்து வச்சாச்சு. அந்த பூவை செம்பருத்தி பூ அந்த நடுவில் இருக்க அந்த மகரந்தத்தெலாம் எடுத்துகிட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பூவை மட்டும் இதழ்களை மட்டும் போட்டுக்கலாம். இது ஒரு 6 பூ இருந்ததுன்னா சங்குப்பூ ஒரு 6, இது 5 இருந்ததுன்னா 5 போட்டு கொதிக்க வச்சிடலாம். சங்குப்பூவையும் போட்டு கொதிக்க வச்சிடலாம். சங்குப்பூ வெறும் தண்ணியில் போடும்போது நல்லா ப்ளூ கலரில் வரும், நேவி ப்ளூ கலரில் வரும். இது ஒரு ரெட்டிஷ் பிங்க், ஒரு பிங்கிஷ் ரெட்டாக அந்த மாதிரி இருக்கும் செம்பருத்தி. ரெண்டும் சேரும்போது அப்படியே பிளாக் கலராக வரும். இது நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்குற வரைக்கும், இந்த பூ கலர் மாறுற வரைக்கும் நம்ம அதை நல்லா கொதிக்க விடணும். அது கொதிக்கும் போதே தெரியும் இந்த கலர்லாம் தண்ணியில் இறங்குறத. இதில் டை ரெடி பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இது முடிக்கு எந்த கெடுதலும் விளைவிக்காது. அதனால் தைரியமாக போடலாம். இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம். ப்ளெயின் டீ தூள், அதாவது மசாலாலாம் இல்லாத ப்ளெயின் டீ தூள். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம முடிக்கு தகுந்தாப்பில் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சிருட்டோம். நல்லா அந்த டீ காய்ச்சினா உள்ளே நல்லா இறங்கிடட்டும். அதுக்கப்புறமா நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதை அப்படியே ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா, பூவோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. அந்த பூ எல்லாமே போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணால் அதனோட ஜூஸ் எல்லாமே உள்ளே இறங்கிடும். இந்த மாதிரி தான், அப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் போதும், எல்லா ஜூஸும் வந்துடும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு அயன் கடாய் எடுத்துக்கலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்து அதில் நம்மளுக்கு முடிக்கு தகுந்த அளவுக்கு மருதாணி சேர்த்துக்கலாம். மருதாணி தூள், ஹென்னா தூள்னு கிடைக்கும். ஹென்னா பவுடர் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். பக்கத்தில் நாட்டு மருந்து கடை இருந்தால் அங்கே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் மருதாணி இலைகள் கிடைச்சா அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். எது இருக்கோ அதை வச்சுட்டு அது கூட இந்த டிகாஷன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இலை இருந்தாலும் நல்லா அரைச்சிட்டு இதே மாதிரி தான் இந்த இலைகள் கூடயே கூட இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க டிகாஷனை ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரைச்சதுக்கப்புறமா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னாலும் சரி நல்லா கலந்து விட்டுருணும். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து, தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படி வச்சிடலாம். இது தண்ணி ஆயிடுச்சு அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஊற்றுனதுனால, எக்ஸ்ட்ரா விட்டதுனால பரவாயில்ல. நம்ம காலையில் அது கூட வேறு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஓரெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த அயன் கண்டென்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதனால் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டு அப்படி வச்சிடலாம். நம்ம போட்டிருக்க செம்பருத்தி பூவும் சரி, சங்குப்பூவும் சரி, முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது. முடிக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும், கருமை நிறத்தையும் கொடுக்கும். அதனால் எந்த பயமுமே வேண்டாம் இந்த டை போடுறதுக்கு. இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம். அதை ரொம்ப அசைக்காமல் அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா
காலையில் நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்தோன்னா எப்படி இருக்குது அப்படின்னா பாருங்கள், எப்படி அந்த அயன் கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு நல்லா நிறம் மாறி இருக்குது. இந்த மருதாணி நல்லா நிறம் மாறி இருக்குது. கலந்து பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் தெரியுதுன்ட்டு. இப்போ இதையும் நல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா வழித்து விட்டு ஸ்பூன்லேயே நல்லா எடுத்து விட்டு அதை நல்லா கலந்து விட்டுடலாம். என்னடா அது இவ்வளோ தண்ணியாக இருக்கே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம இது கூட அவுரி பவுடர் சேர்க்க போகிறோம். அவுரியும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இது மட்டும் வாங்கும்போது இது ஒரிஜினலான்னு பார்த்து வாங்கிக்கணும். மிக்சிங் இருந்ததுன்னா ஏதாவது கலப்படம் இருந்துச்சுன்னா அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கலாம். இதுவும் வந்து நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா சரியாக வந்துடும். இப்போது என்ன இந்த டிகாஷன் நம்ம நிறையா ஊற்றி விட்டோமே, இது வடியுமே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இது கலந்தால் சரியாக அந்த ஹேர் டை கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும், பதமாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், எந்த கட்டியும் இல்லாமல். அப்படியே கலரே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா கருப்பாக இருக்குது. இந்த இது சேரும்போது, இந்த ஹென்னாவோட இந்த அவுரிக்கை சேரும்போது நல்ல ஒரு கருமை நிறம் கொடுக்கும். இது டபுள் ஸ்டெப்பில் போடாமல் சிங்கிள் ஸ்டெப்லேயே போடுற மெத்தட் இது. இதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் தொடர்ந்து செய்யணும். இது கூட வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு அதையும் நல்லா வந்து கலந்துடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தா, முடிக்கு ஷைனிங்காகவும் ட்ரை ஆகாமலும் இருக்கிறதுக்காக, இந்த டை போடுறதுனால முடி வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், முடி சில்கியாக ஷைனிங்காக இருக்கிறதுக்காகவும் கத்தாழை ஜெல் போட போகிறோம். அதாவது ஆலிவேரா ஜெல். இந்த ஆலிவேரா ஜெல் வந்து வீட்டில் கத்தாழை மடல் இருந்ததுன்னா அதை பறித்து அதை ஃப்ரெஷ்ஷாக அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் இருக்குது, நாட்டு மருந்து கடையிலையும் சரி ஆன்லைன்லேயும் சரி இந்த ஜெல் விற்கும், ஆலிவேரா ஜெல் விற்கும். அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இப்போ வீட்டில் கத்தாழை இருக்குது அப்படின்னா அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு அது எல்லோ கலர் லிக்விட் இருக்கும், அதை வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த இதெல்லாம் எடுத்து மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். அப்படி பார்க்கும்போதே பாருங்கள், இந்த அழகாக அப்படி பார்க்கும்போதே சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது. இந்த ஹேர் டை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். இது வந்து ரொம்ப நேரம் இருக்கணும்லாம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா உடனே ஹேரில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இது ரொம்ப நேரம் வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. இது போடும்போது தலையில் எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. ஷாம்பு வாஷ் பண்ண தலையில் போட்டு இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு வாஷ் பண்ணக்கூடாது, வெறும் தலைக்கு குளித்தா போதும். அப்புறம் பார்த்தா முடி அப்படி சில்கியாக ஷைனிங்காக கருப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வந்து எந்த பக்க விளைவும் இதனால் இருக்கவே இருக்காது. கெமிக்கல் டை போடுறவங்க இந்த மாதிரி டை போட்டுகிட்டே வந்தால் முடி கருப்பாயிடும். ஆனால் ஒரே நாளில் எந்த மேஜிக்கும் நடக்காது. தொடர்ந்து போடணும். தொடர்ந்து கெமிக்கல் டை போட்டுட்டு இருந்துட்டு திடீர்னு இவங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர் டை போட்டுட்டு ஒட்டவே இல்லையேன்னு சொன்னால் அது வேஸ்ட்டு. கெமிக்கல்லாம் வெளியேறினதுக்கு அப்புறமா தான் இது போய் தலையில் முடியில் படியும். அதனால் தொடர்ந்து போடணும். தொடர்ந்து போட்டால் தான் எதுவும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சாரம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, பாய்.